அந்த காலத்துலலாம் பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னாலே அது அதிகபட்சம் 1 கோடி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போல்லாம் பெரிய பட்ஜெட் திரைப்படம்னா அசால்ட்டா ஒரு 100 கோடியையும் தாண்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட திரைப்படங்களுடைய வருகையினால ஸ்மால் பட்ஜெட் திரைப்படங்கள், அதாவது சின்னதா முதல் போட்ட திரைப்படங்கள், தரமான திரைப்படங்கள் கொடுக்கறவங்களுக்கு சிரமங்கள் நிறைய வருது அப்படிங்கறத மனசுல கொண்டு தயாரிப்பாளர் சங்கம் ஸ்ட்ரிக்டா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது என்ன முடிவு அப்படின்னு கேட்டா, 15 கோடிக்கு மேல எடுக்கப்படுற எல்லா திரைப்படங்களும் பெரிய திரைப்படங்கள் தான். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் வருஷத்துல 10 விசேஷ தினங்கள்ல மட்டும்தான் வெளியாகணும் அப்படின்ற கட்டுப்பாடை கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஹீரோக்கள், இயக்குனர்கள் இதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா இந்த ஸ்மால் பட்ஜெட் திரைப்படங்கள் எப்ப வேணா அவங்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு கிடையாது. இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, பெரிய திரைப்படங்கள் வெளியாகும் போது தியேட்டர் பிரச்சனைகள் வருது. பெரிய படங்களுக்கே தியேட்டர் பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த நேரத்துல சின்ன திரைப்படங்களை வெளியிடும் போது அவங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்காமலே போயிடுது. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தியேட்டர்லேயே வந்து கமெண்ட் சொன்னாலும் சொல்லுவாங்க, தியேட்டர்லேயே இந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறதுனால வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா தரணும்.